வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். தீபாவளி ஸ்பெஷலுக்கு இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது வந்து டேட்ஸ் பர்ஃபி. இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. நம்ம இந்த டேட்ஸ் பர்ஃபியை ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணதன் பிறகு அதை கட் பண்ணுற டைமிங்கை தவிர்த்து இந்த ப்ரிப்ரேஷன் டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கூட இருக்காது. அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. பட் என்ன தான் ஈஸியாக இருந்தாலும் இதோட டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். டேட்ஸ் பர்ஃபி செய்கிறது இங்கே ஒரு பவுலில் நான் வந்து 250 கிராம் அளவு டேட்ஸை விதையை எடுத்து இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து இப்போ அரைக்க போகிறோம். அதுக்காக இந்த டேட்ஸ் எடுத்து நான் வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். மிக்சர் ஜாரில் சேர்த்ததன் பிறகு இதை நம்ம வந்து தண்ணி விடாமல் நல்லா வந்து இதை ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துப்போம். இந்த டேட்ஸை வந்து நான் நல்லா அரைச்சிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இதை அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த டேட்ஸ் எடுத்து நம்ம வந்து சைடில் வச்சுப்போம். இங்கே ஒரு பேனில் நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆனதன் பிறகு இதில் 30 கிராம் அளவு சிறிதாக நறுக்கிய பாதாம், 30 கிராம் பூசணி விதை, 30 கிராம் முந்திரி, 30 கிராம் சிறிதாக நறுக்கிய பிஸ்தா சேர்த்துக்கிறேன். இது கூட உங்களுக்கு பிடிச்ச வேறு எந்த நட்ஸாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிப்போம். இதை இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணதன் பிறகு இதில் நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இந்த டேட்ஸை வந்து சேர்த்துக்கிறேன். டேட்ஸ் சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க எல்லா நட்ஸும் வந்து இந்த டேட்ஸோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை வந்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி டேட்ஸோட எல்லா நட்ஸும் நல்லா கம்பைன் ஆனதன் பிறகு நம்ம வந்து இதை எடுத்து சைடில் வச்சுருவோம். இங்கே ஒரு மார்பிள் ஸ்டோனில் நான் வந்து கொஞ்சம் நெய் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் டேட்ஸ் பர்ஃபியை வந்து கொட்டிக்கிறேன். டேட்ஸ் பர்ஃபியை வந்து இந்த மார்பிள் ஸ்டோனில் கொட்டினதன் பிறகு நம்ம கையை வச்சு எல்லாத்தையும் ஒன்றா ஃபார்ம் பண்ணி நான் இதை வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வந்து இதை நான் ரோல் பண்ணிக்கிறேன். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற டேட்ஸ் பர்ஃபி வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்க போது அதுக்காக இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் நம்ம கையை வச்சு ஈவனாக எல்லாம் கரெக்டாக யூனிஃபார்மாக வந்து இதை வந்து ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக ரோல் பண்ணி வச்சுருக்க இந்த டேட்ஸ் பர்ஃபியை நம்ம வந்து 1 to 2 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம நல்லா செட் பண்ணிப்போம். ஒரு 1 to 2 hours கழிச்சு நம்ம இதை எடுத்தோம் அப்படின்னா இது நல்லா வந்து செட் ஆகிருக்கும். இப்போ செட் ஆகிருக்கும் போது இதை நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து கட் பண்ணிப்போம். நான் வந்து 1/2 இன்ச்சு கேப் விட்டு ஒவ்வொரு பீஸையாக வந்து கட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. இதை நீங்கள் வந்து ரெக்டாங்கிள், ஸ்கொயர் அல்லது ட்ரையாங்கிள் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. இதோட இந்த டேட்ஸ் பர்ஃபி வந்து முடியல, ஃபைனல் டச் இருக்குது. அதுக்காக ஒரு பவுலில் வந்து நான் கசகசா வச்சுருக்கேன். இந்த கசகசாவில் வந்து நம்ம இந்த டேட்ஸ் பர்ஃபியோடைய கார்னரை வந்து இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுக்கும்போது இது வந்து சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்க்கவும் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான டேட்ஸ் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இதை அழகாக ஒரு பிளேட்டில் வந்து நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரு சூப்பரான டேட்ஸ் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியண்ட்டை தவிர்த்து உங்களுக்கு வேறு எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் இதில் சேர்க்கலாம். அண்ட் இன்னைக்கு நான் வந்து இதை ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ப உங்களுக்கு எந்த ஷேப்பில் விருப்பமோ அந்த ஷேப்பில் நீங்கள் இந்த டேட்ஸ் பர்ஃபியை வந்து கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபி நான் சந்திக்கிறேன். Until then, bye from யஷ்வந்த்.